ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் எல்லோருக்கும் அற்புதம் செய்கிற தேவன். வேதம் சொல்கிறது, கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் என்பதை இந்த காலவேளை மறந்து விடாதீங்க. ஒரு தாயார் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கொண்டே இருப்பாங்க. தூரமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தொலைபேசி மூலமாக என்னிடத்துல பேசி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வார்கள். ஒரு நாளும் ஒரு முகத்தை நான் பார்த்ததே இல்லை. பல வருஷம், கிட்டத்தட்ட 5-6 வருஷமா ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. ஏதோ ரோட்ல போகும் பொழுது இந்த வசனம், காருக்கு பின்னால் எழுதிப்பட்ட வசனம் ஈர்க்கப்பட்டது. அதனால இயேசு மேல அன்பு வச்சாங்க. அதை எப்போதும் சொல்லுவாங்க, ஃபாதர், நான் எங்க தெய்வத்தோடு கூட உங்க தெய்வத்தையே நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு ரொம்ப அன்பானவர். எப்படி அம்மா இதை அறிந்து கொண்டீங்க? ரோட்டில் போகும் பொழுது இந்த வாகனத்துக்கு பின்னால் இருக்கிற வசனத்தை மூலமாக இயேசு அறிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு இடத்தில் எப்போது நான் மன்றாடி கொண்டிருப்பேன் என்று சொன்னார். விசுவாசத்தோடு கூட தாயார் சில காரியங்களுக்காக பலவீனங்கள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஃபோனில் சொல்லுவாங்க, நான் ஃபோன்லேயே ஜெபிப்பேன். கடந்த நாட்களில் ஒரு மாதத்துக்கு முன்பாக, ஃபாதர், எனக்கு மிகுந்த முதுகு வலியா இருக்குது, எனவே நான் மருத்துவமனைக்கு போனேன். மருத்துவமனை டாக்டர் சொல்லிட்டாங்க, பரிசோதித்து முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டா இது சரி செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. பல மருத்துவரிடத்தில் போய் பார்த்தோம். எல்லா மருத்துவரும் அதே ரிப்போர்ட் தான் சொல்றாங்க. இந்த இயேசு சுவாமி அதிகமா நேசிக்கிறேன் ஃபாதர், இயேசு எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டாரா என்று கேட்டாங்க. எனக்கும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. நான் சொன்னேன், நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார், நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், என்னை உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமா கேட்டு பலன் தருவார், விசுவாசமா இருங்க, நிச்சயமா செய்வார். டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களே, திடீர்னு என்ன செய்யறதுக்குன்னு சொன்னேன். இல்ல, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்னு சொன்னேன். அடுத்து 2-3 நாட்கள் கழித்து சொன்னாங்க, ஃபாதர், ஜெபம் பண்ணுங்க, நான் ஆபரேஷனுக்காக நான் போகிறேன், அது முடிவு பண்ணிட்டாங்க என்று சொன்னாங்க. நானும் ஜெபித்தேன், ஆண்டவரே, சுத்தமானதை அருமையான தாயோட வாழ்க்கையில செய்யுங்க, உண்மை முழுமையாய் நம்பி விசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க என்று சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். அவர்கள் போனார்கள். அங்க ஆபரேஷனுக்கான எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்து விட்டார்கள். ஆபரேஷன் அறைகளுக்கு கொண்டு போவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்க இருந்த டாக்டர் சொன்னாராம், பெரிய சீனியர் டாக்டர் வந்திருக்கிறாரு, அவர் உங்களை பரிசோதனை பண்ணிவிட்டு நாம் என்ன ஆபரேஷன் பண்ணி கொள்ளலாம் என்று, அவர் இப்பொழுது ஒரு ஆபரேஷன் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். எனவே அவரும் அந்த நேரத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த மருத்துவர் பார்த்து சொன்னாங்களாம், இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை அவசியம் இல்லையே என்று சொன்னார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த தாயாருக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர், இயேசு மெய்யாகவே எனக்கு அற்புதம் செய்தார், என்னை குணமாக்கி விட்டார், எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, பார்த்து கொண்ட சகோதரியே, உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இது ஒரு பலவீனத்தோடு கூட இந்த காலையில் இருக்கிறீங்களா? அந்த பலவீனமா இருக்கிற இடத்துல உங்க கரத்தை விசுவாசத்தோடு கூட வைங்க. நான் உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கடைசி பகுதி, அவர்கள் ஒவ்வொரு மேலையும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு நீங்க கரங்களை வைக்கும் பொழுது இயேசு உங்க தலைமையில கரத்தை வைப்பார். இந்த விசுவாசத்தோடு கூட அந்த இடங்களில் வியாதி இருக்கிற பகுதியில கரத்தை வைங்க. இன்னைக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அறியாத ஆண்டவரே, ஒரு தாயாருக்கு அந்த விசுவாசத்தின்படியாக அற்புதம் செய்தீங்களே என்பதை நாங்கள் இப்போது கேட்டோம் அப்பா.
இப்பொழுதும் இந்த பலவீனமாய் இருக்கிற பகுதியில கரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமை கடந்து சென்று நரம்புகளுக்குள்ளால எலும்புகளுக்குள்ளால இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், காற்றில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், சுகர் வியாதிகள் மாறட்டும், தீராத வயிற்று வலிகள் நீங்கட்டும், மூளையில் இருக்கிற கட்டிகள் கரையட்டும். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நரம்புகள் எலும்புகளுக்குள்ளால வல்லமை பாயும்படியாக செபிக்கிறேன். உடைந்த எலும்புகள் இணையும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் மகத்துவமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார். சோதித்து பாருங்கள். ஆமென். God bless you.